ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நீ நான் காதல் சீரியலில் இன்றைக்கி சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்து நம்ம ராகவ் வந்து அபிக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக தான் சொல்லும். அதை பற்றி நிறையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீரியலில் ஆகாஷ் கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஆக்டர் சங்கரேஷ் குமார். அவர் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான் பண்ணிகிட்ருக்காரு. முதல் முறையாக ஹீரோவாக தெலுங்கு சேனலில் கமெண்ட் ஆயிருக்காங்க. நம்ம தமிழில் சின்ன மருமகள் போயிட்டுருக்கு இல்லையா, அதே சீரியல் ரீமேக் வந்து தெலுங்கில் போக போகுது ஸ்டார் மாலா. அந்த ஒரு சீரியலில் நம்ம ஹீரோவாக நம்ம சங்கரேஷ் குமார், அதாவது ஆகாஷ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு. அவருக்கு நம்ம சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஆகாஷ் கேரக்டருக்கு நம்ம முரளி பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு லெவலில் வச்சு செய்கிறாருல்ல நம்ம முரளியை. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி வேகமாக வந்து உண்மையெல்லாம் சொல்லலான்னு வந்தாலும் வந்துட்டுலாம் சொல்ல முடியாமல் நின்னதுக்கப்புறமா அவங்க அண்ணங்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ராகவ்க்கு வந்து அபியை பற்றி எடுத்து சொல்லுவார் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முரளியை வச்சு செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இவருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க ட்ராக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் இன்றைக்கி வந்து நியூ இயர், அதாவது நம்ம அபி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணதுனால நியூ இயர்க்கு வந்து டைமண்டாலே செஞ்ச அந்த முருகர் சிலை வந்து கொடுக்குறாங்க. அதை அவரே மாட்டியும் விடுறாரு. அப்புறம் அந்த ஹோமில் போய்ட்டு பர்த்டேயுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அவர் ஏதோ சொல்ல வராரு, அதை சொல்ல விடாமல் அபி வந்து தடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம இப்படி இப்போமா நமக்கு தெரியுது, அதனால் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டாம், அப்புறம் நெக்ஸ்ட் டே நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்புறமேட்டு மாடியில் போயிட்டு ஒரே ஃபீலிங், ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு ஹாப்பி பர்த்டே சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் ரஜினிகாந்த் கிட்டேருந்து விஷஸ் வருது. அதை பார்த்துமே அவ்வளோ ஹாப்பியாக ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முரளிகிருஷ்ணன் நான் தான் முதல்ல விஷ் பண்ணணும்னு சொல்லி நாள்லேருந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளான் வந்து புஷ் ஆகிடுச்சு. அதுக்கான பிளான் போட்டுட்டு மேலே வரும்போது தான் இதை பார்த்துட்டு செம்மையாக வந்து கடுப்பாயிடுவார். அப்புறம் எல்லோரும் வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லி, ஆக்சுவலாக அபிக்கு விஷ் பண்ணதுக்காக தான் இப்படி ஒரு பிளானே அவர் பண்ணியிருப்பார். பட் ஆனால் அதை பண்ணாமல் ஏதோ பண்ணியிருப்பார். பட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா? ஸோ சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்து நம்ம அபி உண்மையிலே வந்து அப்படியே சந்தோஷத்தில் முழுகிட்டாருன்னு தான் சொல்லணும், முழுக்க வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.